என் டோர் பேனல் ரிமூவ் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே ஒரு ஸ்பீக்கர் வரும், அந்த ஸ்பீக்கர் ரொம்ப லோவாக கேட்கும். அதாவது வந்து சப்போர்ட்டிங் ஸ்பீக்கர் மாதிரி தான் அது இருக்கும். பட் முன்னாடி இருக்க ஸ்பீக்கர்லாம் நல்லா லவுடாகவே இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், லைட்டாக பேஸோடு அப்படி தான் இருக்கும். ஸோ அதை கழட்டிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது என்கிட்ட இந்த பழைய ஸ்பீக்கரு, இதை போட்டு பார்த்தேன். அப்புறம் இதுவுமே நான் போட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பேப்பர் கோன் ஸ்பீக்கரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் வருதில்ல, இதுதான் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஹையர் எண்டு போக போக தின் ஷீட் ஆஃப் மெட்டலு அந்த மாதிரி மெட்டலில் இருக்க ஸ்பீக்கர்லாம் இருக்கும். ஸோ இது பேப்பர் கோன் ஸ்பீக்கரு, இதுதான் ஸ்டாக்கில் வந்தது. இதோட சவுண்ட் குவாலிட்டியே நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஸ்பீக்கரை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், இப்போ பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ நான் சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் அதில் கேட்குது சவுண்டு. இதில் வந்து பேஸு எதுவுமே எடுத்து தரவே இல்லை. அந்த வோக்கல் பார்ட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் லைட்டாக தான் கேட்குது தவிர பேஸ் கேட்கவே இல்லை. இது பேஸ் பயங்கரமாக கேட்கும் இந்த ஸ்பீக்கரு ஆம்ப்ளிஃபயரில் போட்டால். ஏன்னா வந்து இது பவர் சப்ளையே கம்மியாக தான் போகுது போல். எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஸ்டாக் ஸ்பீக்கரே எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு போதுமான அளவு இருக்குது. நான் ரொம்ப வந்து பேஸ் லவர் கிடையாது, ஓரளவுக்கு பேஸ் வந்துட்டு மைல்டாக, எனக்கு டீட்டெயில்ஸ் தான் முக்கியம். ஸோ இதை போட்டு பார்த்தேன் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை தான் பண்ணி பார்த்தேங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.